முசுறு கூடுல ம். யானை கை வச்சா ஆ, தூக்கி அந்த கூடை உடைச்சு எறியக்குள்ள லேசா இருக்கும். ஆ. ஆனா அந்த முசுறாலான சில வேளை யானைக்கே சாவும். அமெரிக்காவுக்கு அடி இருக்குங்கிறீங்க. நான் அப்படி சொல்ல வரலப்பா. நீங்க சும்மா கோரிக்கை விடுங்க. சில பேர் சொல்றாங்க அது 3ஆம் உலக யுத்தமாக மாற முதல் இத நிப்பாட்டிருங்க. இத இல்ல. அப்படிங்கிற மாதிரி தான் மாறிட்டு மாறிடுது. இப்ப நடக்கிறது வேர்ல்ட் போர் தான். மற்றாக்கள் எல்லாம் யோசிச்சு அடிப்பாங்க. ம். அவங்களும் ஒரு 500 அடிச்சு போட்டு சும்மா பார்த்துட்டு இருப்பாங்க. எங்க போகுது குள்ளால போகுது. அவங்களுக்கு வெடிச்சாலும் கவலையில வெடிக்காட்டியும் கவலையில. ஏன்னா இப்ப அயத்துல்லா அல் கமனின்றது அதியுச்ச தலைவர். ஈரான்கிட்ட இழக்கிறது கொண்டுமே. ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிபா அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மீது பயங்கரமான தாக்குதல்களை தொடுப்போம் என்றல்ல, தொடுப்பதற்கான திட்டங்கள் முடிவுறுத்தப்பட்டு விட்டன. இவ்வளவு நாளும் பாவிச்சது சிம்பிளான டம்மி சாமான். இனித்தான் உண்மையான சாமான் இறங்க போகுது. சாமான்களா இருக்க போதா தகவல். இப்ப நம்ம இதுல இலங்கை மாதிரி சின்ன நாடுகள் ரொம்ப பாதிக்கப்பட போது மீண்டும் இலங்கை இந்த உலக வரைபடத்துல இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு முக்கியமான புள்ளியை நோக்கி நகரம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம் டெல்சான். ஒரு நாள் நம்ம ஊருக்குள்ள இல்லைன்னா உலகத்திலே பிரச்சனை நடக்கும். உலகத்திலே ஒரு சனிக்கிழமை கொஞ்ச நாள் சொல்லிட்டு போனா கொஞ்சம் பொறுக்க டெல்சான் வாரன். அதுக்கிடையில 48 மணி தேர்தல உலகத்தை மாத்தி வச்சிருக்காங்க. நாட்டை மாத்தி உலகமே மாறி போய் கிடக்கு. ஆங்காக ஒரே கலவர பூமி ஆகிருக்குது. நீங்க நாங்களும் இல்லாம என்ன செய்யறது? இதே டெல்சான் ஊர்ல ஒரு பழமொழி அல்லது இடத்துக்கிடம் வேறுபடும். இப்படி சொல்லுவாங்க, முசுறு கூடுல யானை கை வச்சா தூக்கி அந்த கூடை உடைச்சு எறியக்குள்ள லேசா இருக்குமா. ஆனா அந்த முசுறாலான சில வேளை யானைக்கே சாவும். அமெரிக்காவுக்கு அடி இருக்குங்கிறீங்க. நான் அப்படி சொல்ல வரலப்பா. நீங்க சும்மா கோரிக்கை விடுங்க. நம்ம மக்கள் நம்ம கீழ நீ சியா முஸ்லீமா சுனி முஸ்லீமா அதுல வரும். சரி அது சரி அது சரி அது சரி. இதுல இந்த யுத்தம் ஆரம்பிச்சாச்சு. ஆனா இந்த யுத்தத்தை முடிக்கிறதுன்றது இனி சாத்தியம் இல்லை. இப்ப வெனிசுலா மற்றது உக்ரைன் ரஷ்யா போர் மாதிரி அல்லது இந்தியா பாகிஸ்தான் போர் மாதிரி இதை நினைக்க தேவையில்ல. இது உண்மையில ஒரு பெரும் பயங்கரம். என்னன்னு சொன்னா டெல்சான், ஒட்டுமொத்த வான்பரப்பு முடங்கி இருக்குது, விநியோக பாதை முடங்கி இருக்குது. ஈரானுக்கு அண்மிச்சு வர பெருங்கடல் பகுதி பயணப்பாதை முழுமையா தடப்பட்டு இருக்குது. இது ஒரு பெரும் முடக்கம் ஒன்றுதான் வரப்போகுது கிட்டத்தட்ட. இந்த இவ்வளவும் இயல்பா ஒரு கிழமை 2 கிழமைக்கு தொடர்ச்சியா பாதிப்பு வரும் என்றால் ஒவ்வொரு நாடும் மெல்ல மெல்ல முடங்க தொடங்கும். ஒவ்வொரு நாடுகளும் ஏனண்டா அதுக்குரிய அந்த எண்ணெய் வளம் கட்டுப்படுத்தப்படும், எரிவாயு பிரச்சனை வரும். கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு இயல்பு நிலையை இழந்துரும். இப்ப சும்மாவே இருந்தா இலங்கையில இருந்தா 2 நாளா போலிங் ஒரே வரிசை. நம்மட மக்கள் வேற லெவல். அதுல அவங்களுக்கு அதுல பெரிய பெரிய கோர்ஸ் முடிச்சாங்க. அதுதான் இப்ப அதுல அங்க ஆரம்பிச்சதுதான் இப்பதான் வடக்குல ஆரம்பிச்சது தெற்குல போய்கிட்டு இருக்கு பரபரப்பா. என்ன சொல்லுங்க போங்க. இதுல என்ன விஷயம்னா சிலர் எலக்ட்ரிக் பைக்கே கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிட்டு எலக்ட்ரிக் பைக்கால கூட வந்து நிக்கிறானுங்க லைட்ல. இல்ல நீங்க எலக்ட்ரிக் பைக்ன்றீங்க. அப்பா காலையில சொன்னார், நான் போய் காலையில போக்குள்ள ஒரு ஆள் மோட்டார் பைக்ல லைன்ல நின்று பெட்ரோல் அடிச்சிட்டு போனவராம். திரும்பி வராரா, அவர் பின் லைன்ல நிக்கிறாராம். என்ன திரும்ப அதுக்கடையில பெட்ரோல் முடிஞ்சுட்டாங்க, டக்குன்னு உறிஞ்சி போட்டு வந்தனா அவங்க கலன்ல தாராங்கல்ல பைக். இத்தான் பிரச்சனை. இப்ப அதான் நடக்குது இலங்கையில. இப்ப இவங்களுக்கு பயப்படவே தேவையில்ல. இப்ப இந்தியாக்காரங்க இலங்கையர்களை பார்த்து என்னடாப்பா இந்தியாவுல பாருங்க மோடிஜி இருக்கனால எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இல்ல, இலங்கையில பிரச்சனை அப்படின்னு போய்கிட்டு இருக்கு. நீண்ட நாளைக்கு இதை அனுமதிக்க மாட்டாங்க. ஆனா இப்ப என்ன பிரச்சனை டெல்சான், ஒரு குழப்பம் அல்லது ஒரு அசாதாரண சூழ்நிலை வரக்குள்ள 6வது நாள் நடுநிலையா இருக்கணும். இப்ப இதுல ஒரு தடவை நடுநிலை இல்ல. இப்ப ஒரே ஒரு ஆள் நடுநிலை இருக்குது. அவரோட வாய்ஸுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ண. ஐநா ஃபெயிலியர். அதாவது 3 சுற்று பேச்சுவார்த்தை நடந்தது. ஈரான் வெளியுறவு அமைச்சர் மற்றது ஊடக பேச்சாளர் எல்லாம் கிட்டத்தட்ட நிராகரிச்சுட்டாங்க. ஈரான் திடமா சொல்லிட்டது சமாதானத்துக்கான வாய்ப்பே இல்லைன்னு. அது ஒரு புறம் இருக்கு. இப்ப ஒரு சின்ன ஒரு ஒலிக்கீட்டு ஒரு இடத்தாலாம் தெரியுது, வத்திக்கான் பரிசுத்த பாப்பரசர் சொல்லியிருக்காரு இந்த முயற்சியை கையில் எடுக்க வேணும். ஏனென்றால் அடுத்தது இன்னும் உண்டு. இப்ப இலங்கைக்கான வத்திக்கான பிரதிநிதியா வந்திருக்கக்கூடியவர் ஈரான்ட கிட்டத்தட்ட 25 தொடக்கம் 30 ஆண்டுகள் ராஜதந்திரியா இருந்துறான். ஈரான் இப்ப வந்திருக்கிற புதிய பரிசுத்த பாப்பரசர் பிரதிநிதி நொன்சியோ, இலங்கைக்கான பிரதிநிதி
அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற பரிசுத்த பாப்பரசர் வந்து இந்த போர் தொடர்பாக ஒரு நல்ல பாண்டித்தியம் பெற்றவர். ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, அது இன்னும் அவர் இன்னும் வெளிப்படையா சொல்லல. ஆனா நான் அறிஞ்ச வரையில அல்லது உள்ளக ரீதியாக வத்திக்கான் தகவல்கள் வந்து இந்த கலந்துரையாடல் உண்டு அவர் ஆரம்பிச்சுட்டார் என்ற மாதிரி. டில்சான் இது 2 நாளைக்கு அனுமதிக்கல. டில்சான் ஒரு நாடுகளோட மக்களோட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட விடயம். மற்றது இன்றைக்கு வந்து மிடில் ஈஸ்ட் எடுத்துக்கொண்டால் இலங்கை மட்டும் இல்லை, ஆசிய நாடுகள பெரும் மக்கள் அந்த இடங்கள்ல தான் அவங்களோட வாழ்வாதாரம் இருக்குது, உழைப்புக்கு போனவங்க. மிடில் ஈஸ்ட் ஃபுல்லா நொறுங்கி கொண்டிருக்கு ஒவ்வொரு நிமிடத்துக்கு முன்னிடம். மத்திய கிழக்குல வாழ்ற இலங்கையர்கள் எங்களுடைய சொந்தங்களை நினைச்சு இங்க இருக்க உறவினர்கள், குடும்ப உறவினர்கள்லாம் ரொம்ப பயத்துல இருக்காங்க. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு இரவு பகலா கால் பண்ணிக்கிட்டு பாதுகாப்பா இருக்கீங்களா, எங்க இருக்கீங்க, என்ன செய்றீங்க அப்படிங்கறத கேட்டுக்கிட்டு பகுதிக்கு இல்ல சீரியஸா சொல்ல வேணும். இந்த ஒவ்வொரு உறவுகளை தேடுற இத இப்ப எந்த மனைவி வந்து அவக்கு அரசியலை பற்றியும் இல்ல, யாருக்கு என்ன நடந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப மனைவி ரம்ப பற்றி விசாரிப்பா, என்ன சீஸ்பயருக்கு போறாரா, எப்படி இருக்கு சிச்சுவேஷன், என்ன மாதிரி இருக்குது, இப்ப எப்படி அங்க நோமல் ஆயிட்டா, ஈரானுக்கு அடிக்கிறாங்களாண்டு. இப்ப நானும் ஓகே, எனக்கு அது பிடிபடல கதைக்க. பிறகுதான் நேற்று பார்த்தேன் அவட தம்பி அங்க ஒரு ஜொப்ல இருக்கிறார், ஒரு கம்பெனியில ஒரு ஜொப் ஒன்ல இருக்கிறார். அப்ப அவர் அந்த என்ன தொழில்நுட்ப பிரிவுல பணியாற்றுறார். அப்ப அவட பிரச்சனை வந்து தம்பிய விசாரிக்கிறதுக்காக என்னட்ட நாட்டு நடப்பு விட்டு போட்டு உலக நடப்பு கேட்கிறா. இப்ப சொல்ல ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் டேல்சான் ஒரு பெரிய ஒரு ஏக்கத்தோட இருக்கு. இது ஒன்று மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான உறவுகள் மிடில் ஈஸ்ட்ல அவங்களோட வாழ்வாதாரம் இருக்குது. இப்ப தந்தையர்கள் அங்க போய் உழைப்புக்கு போயிருக்கிறாங்க, சகோதரங்கள் போயிருக்கிறாங்க, அம்மாக்கள் போயிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வகை தொகையற்ற ஒரு இது வெகு விரைவில். நான் நேற்று அந்த செய்தியில கப்பால சொன்ன மாதிரி யார்கிட்டையும் எதிர்பார்ப்பு இல்லை, எல்லாரும் ப்ரே பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் இந்த பிரயாசால தான் முடிவுக்கு கொண்டு வரணும். ஏன்னா அப்பாவி மக்கள் இதுல பல பேர் கொல்லப்படுகிறார்கள், அதை நாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. சோ இந்த உயிரிழப்புகளை நாங்க குறைக்கணும், வேணாம். காயப்பட்டிருக்காங்க, துபாயில காயப்பட்டிருக்காங்க. ஆனா அங்க பாதியில சேதம் இல்லாட்டியும் அங்க அந்த ஏவுகணைகள் மிசைல்ஸ் அது அடிபட்டு விலகும் போது அதனால் ஏற்பட்ட விபத்துக்கள் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இப்ப நான் கூட துபாயில ஒருத்தரோட பேசினேன், நம்ம நியூஸ் இன்சைடுக்காக. அவரு சொல்றாரு அப்படியான விபத்துகள் தான் அதிகமா இடம்பெற்றிருக்கு. மற்றபடி அங்க டிஃபென்ஸ் போர்ஸ் ஃப்ரண்ட் லைன்ல எல்லாருமே சிறப்பா செயற்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. பாப்போமா எப்படி வத்திக்கான்ல இருந்து நல்ல ஒரு தகவல் வந்ததும் இதை டொனால்ட் ட்ரம்ப் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பார்த்து நிப்பாட்டாருன்னா நல்லா. ஆனா ஈரான் பக்கம் டொனால்ட் ட்ரம்ப ஹேண்டில் பண்ணக்கூடிய பொசிஷன் வந்து இப்ப வத்திக்கான்ல மட்டும்தான் இருக்கு. அந்த சுவிட்ச் இப்ப எப்படி அந்த அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடிய அந்த சுவிட்ச் வந்து அமெரிக்க பிரசிடென்ட் இருக்கோ, இப்ப உலக அமைதி ஏற்படுத்தக்கூடிய அந்த பெரும் சக்தி வாய்ந்த, இப்ப குறிப்பாக சொல்ல போனா இப்ப முஸ்லிம்களை பொறுத்தவரையில் அவர்கள் அந்த நோன்பு நோக்குற காலம், அவர்கள் ரமலான் மாதம் அவர்களுக்கு, அது போன்று இப்ப கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையில அவர்களுக்கும் புனித வாரம் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்ப ஒரு சமய ரீதியாகவும் இரண்டு சமூகங்களுக்கும் இடையில ஒரு மிக முக்கியமான மாதமா இருக்குது. இதுல உலகத் தலைவர்கள் பலர், குறிப்பாக இந்த இடத்துல நரேந்திர மோடி அவர்களும் ஒரு முயற்சியில ஈடுபட்டிருக்கிறார். ஏன்னா நரேந்திர மோடியை பொறுத்தவரை சொல்ல போனால் ஈரானோடையும் இஸ்ரேலோடையும் ஒரு வகையில உறவுகளை பண்ணக்கூடியால் அவர் 2 பேரோடையும் கதைத்திருக்கிறதா ஒரு கருத்து சொல்லப்படுது. இப்படி டெல்சான் இது உண்மையில இந்த பாக்குறவங்களுக்கு ஒரு சாதாரணமான செய்தியா இருந்தாலும் பெரும் ஒரு துயரம் நிறைந்த செய்தியா தான் இருக்குது. இப்ப 2 நாடுகள் யுத்தம் இல்லை, ஒட்டுமொத்த உலகமும் வளப்போகுது. சில பேர் சொல்றாங்க அது 3ஆம் உலக யுத்தமாக மாற முதல் இத நிப்பாட்டிருங்க, இதை நிப்பாட்டிக்கிற மாதிரி தான் மாறிட்டு இப்ப நடக்கிறது வேர்ல்ட் வார் தான். சரி, நாடுகள் சேர்ந்தா உண்மைக்குமே வேர்ல்ட் வார் தான். உண்மைதான். இப்ப நீங்க ஒன்றாவது அறிஞ்சிருப்பீங்க, ஈரான் இன்றைக்கு வரைக்கும் தண்ட கருத்தை பின்வாங்கல. ஈரான்கிட்ட வந்து என்ன சொல்றது, ஊர்ல இருக்கிற என்ன சில்லூர்கள் மாதிரி தான் ட்ரோன் வச்சிருக்கிறாங்க. மற்றாக்கள் எல்லாம் ஜோசிச்சு அடிப்பாங்க. அவங்களும் ஒரு 500 அடிச்சு போட்டு சும்மா பார்த்துட்டு இருப்பாங்க, எங்க போகுது குள்ளால போகுது. அவங்களுக்கு வெடிச்சாலும் கவலை, வெடிக்காட்டியும் கவலை இல்லை. ஏன்னா இப்ப அயத்துல்லா அல் கமனின்றது அவங்களோட மார்க்கத்தின் அடிப்படையில மார்க்க தலைவர், ஈரான்ல அதியுச்ச தலைவர், ஆன்மீக தலைவர், அதியுச்ச தலைவர். இப்ப இதுல ஈரான் செய்தது சரியா, அமெரிக்கா செய்தது சரியான்றதை விட இதுல அமெரிக்காவோட அந்த சர்வாதிகார போக்கு,
எதையும் தராட்டி நான் அடிச்சு பிடிப்பேன். வெனிசுலாவில் எனக்கு என்ன தராட்டி பிரசிடண்ட தூக்குவேன். நீ என்னோட ஒத்து போட்டு உன்னாடி இது ஒரு பிழையான ஒரு முன்னுதாரணமா வந்து சேரும். அரசு நம்ம பழைய காலத்துல டீல்ஸா நம்ம படிச்ச அரசர்கள் கதை மாதிரி நாடுகள் ஆக்கிரமிக்கிறது. அத்தான் இப்ப எங்க கிட்ட இருக்காது, எங்க கிட்ட தான் இந்த ஒட்டுமொத்த பலமும் எங்க கையில தான் இருக்கணும். எங்களை விட வேற சக்தி பலம் வந்து மற்ற நாடுகளுக்கு போயிடக்கூடாதுங்கிறதுல இவர் வந்து டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப கண்டிப்பா இருக்காரு. அதனாலதான் அவர் பேசும்போது அவரோட பேச்சு வீடியோஸ்ல பார்க்கும்போது தெரியுது. இந்த அளவு ஏவுகணைகளை ஈரான் வச்சிருக்கிறது கொஞ்சம் பிரச்சனை, அவங்களுக்கு இவ்வளவு சக்தி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டு அடுத்த தாக்குதல் நடக்குது. சரி டெல்சா, அணு ஆயுதத்தை பாவிக்க கூடாது ஒப்பந்தத்துக்கு வரணுமா, மிசைலும் பாவிக்க கூடாது ஒப்பந்தம் சொல்லி. இதுல ஒரு மிக துயரமான சம்பவம் என்னதுன்னா, முஸ்லிம் நாடுகள் முழுவதும் எதிரா நிக்குது. முஸ்லிம் நாடுகளும் இதுல எதிர்ப்பா நிக்குது, பாத்திருப்பீங்க இல்லையா? ஆமா ஆமா ஆமா. ஏன்னா தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறமா நிறைய எதிர்ப்புகளை தான் வெளியிட்டாங்க. மற்றது உலகத்துல இருக்கக்கூடிய சியா முஸ்லீம்களுக்குரிய ஒரு நாடு வந்து ஈரான் தான், மற்றெல்லாம் சுன்னி முஸ்லீம். இப்ப அவங்க எல்லாரும் அமெரிக்காவோட சேர்ந்து நிக்கிறாங்க இவரை எதிர்க்கிறதுக்கு. அதாவது அரபு நாடுகள்ல இருக்கிற குறிப்பா அமெரிக்காவோட ராணுவ தலைமையகங்கள் அல்லது ராணுவ கட்டளை பீடங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிற கஷ்டம். அதனாலதான் இவங்க கோபம் அடைஞ்சிட்டாங்க. அழுகிற நாடுகள் எல்லாம் ஈரானுக்கு எதிராக கருத்துக்கள் கண்டனங்களை வெளியிட தொடங்கியிருக்காங்க. அதன் வந்தாலும் ஈரான்கிட்ட நீ இழக்கிறது கொண்டும் இல்லை. என்ன உங்களோட ஊர் விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க? உங்களோட எதிர்கட்சி எஸ்ஏபி அவங்களோட படையணி அனுப்பல டில்சான். ஐயோ, ஏன் டில்சான் அவங்கள அனுப்பலாம் டில்சான்? இந்த சீஸ்பயர் ஒரு மாதிரியா செய்யறது சொல்றது. இப்ப ரணில் சொல்றாரு ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதியினுடைய இல்லத்துல வந்து நேற்றைய ஒரு சிறப்பு சந்திப்பு நடந்திருக்கு. இந்த சிவில் அமைப்பாளர்கள், சிவில் செயற்பாட்டாளர்கள் எல்லாத்தையும் அழைச்சு ஒரு முக்கியமான மீட்டிங் ஒன்று நடந்திருக்கு. இந்த மீட்டிங்ல பேசப்பட்ட விஷயம் இதுவும் ஒண்ணு. ரணில் விக்ரமசிங்க சொல்றாரு, டொனால்ட் ட்ரம்ப் நினைச்ச மாதிரி இங்க எல்லாத்தையும் அவரால் செய்ய முடியாது, அதுக்கு நாங்க இடம் கொடுக்கவும் கூடாது. அவரை எல்லா பலத்தையும் அவருக்குத்தான், தனக்கு மட்டும் தான் எல்லா அதிகாரமும் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு செயற்படுறாரு. அதுக்கு ஒருபோதும் நாங்க வந்து துணையா போக கூடாது, ஒத்துழைக்க கூடாது அப்படின்னு ரணில் விக்ரமசிங்க சொல்லியிருக்காரு. அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச அதிகரித்து வரும் மோதலை இலங்கை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது, பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், அனைத்து தரப்பினரை அழைக்கிறோம் என்ற ஒரு அறைகோல் ஒன்று விடுக்கப்பட்டிருக்கு. அதே போன்று அனுரகுமார திசாநாயக்கவும் தன்னுடைய கருத்தையும் கூறியிருக்கிறார். யுத்தத்தை கைவிட்டு அமைதியை உறுதிப்படுத்துங்கள், இலங்கை அரசாங்கம் அதற்கு பகிரங்கமான அழைப்புண்டு. இதுல ஒரு விடயத்தை அவதானிச்சிருக்கீங்களா? என்ன எல்லாரும் அடி அவனுக்கு அடி இவனுக்கு அடி என்று கொண்டு நிற்கிறாங்க. இலங்கையிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் தான் இந்த அறிக்கைகள் வந்து ஒரு நடுநிலைமை தன்மையோட வந்து யாரையும் ஆதரிச்சும் இல்லை, யாரையும் எதிர்த்தும் இல்லை. நரேந்திர மோடி அவர்களும் வந்து இதுல அவதானம் இந்தியா கூட பரவாயில்ல, இலங்கை எல்லாம் எங்கிட்ட சரி ஒரு பக்கம் சாதிச்சிட்டு சொன்னா 10 பக்கம் பிரச்சனை ஆயிரும். இல்ல இல்ல எங்களோட ராஜபக்ச இருந்திருந்தானே செய்யப்பேன். அப்படிதான் நேற்று கூட நாமல் ராஜபக்ச கடும் கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாரு. ஈரானுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவுடைய நெருங்கிய நண்பர், இறுதி யுத்தத்துக்கு பல வழிகள்ல உதவுன ஒருத்தர் நேற்று கொல்லப்பட்டதை அடுத்து அதுக்கு கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாரு நாமல் ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச உட்பட அவங்க தரப்புல எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஈரான் சபாநாயகர், நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் ஒரு முக்கியமான கருத்தை கூறியிருக்கிறார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கான ஒரு பகிரங்க எச்சரிக்கை இல்லை, கடுமையான இறுதி எச்சரிக்கை என்ற அளவில் அவர் அறிக்கை ஒன்று வெளியாயிருக்கு. இப்போது உங்களோட கருத்து கொண்டிருக்கக்குள்ள ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா ஹாமெனியின் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து நடத்திய பாரிய தாக்குதலில் கொல்லப்பட்டதை ஈரான் அரச ஊடகங்கள் உறுதிப்படுத்திட்டாங்க, கடந்த ஞாயிற்றுக்கிழமை உறுதிப்படுத்தினாங்க. இந்த சூழ்நிலையில ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிபாப் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மீது பயங்கரமான தாக்குதல்களை தொடுப்போம் என்றல்ல, தொடுப்பதற்கான திட்டங்கள் முடிவுறுத்தப்பட்டு விட்டன. ஆனா ஆல்ரெடி தொடுத்துட்டாங்க. ஏன்னா பெஞ்சமின் நெத்தன்யாவோட ஆபீஸுக்கு டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க. ராணுவ ஆய்வாளர் அருஸ் சொன்ன மாதிரி இவ்வளவு நாளும் பாவிச்சது வந்து சிம்பிளான டம்மி சாமான், இனித்தான் உண்மையான சாமான் இருக்க போதா தகவல். மற்றது டில்சான், இப்ப வான்பரப்பு தடப்பட்டிருக்கிறதால உலக நாடுகள்ல மரக்கறி ஒட்டுமொத்தமா விநியோகம் தடப்பட்டிருக்குது. அரபு நாடுகள் மற்றும் ஐரோப்பிய நாடு எல்லாவற்றுக்கும். அதே போன்று இது எப்படி இதுல இருந்து வெகு விரைவில் மீண்டு வரணும், ஆனா எப்படி மீண்டு வர போகுதுன்னு தெரியல. இப்ப பல பேருக்கு சிரிப்பா இருக்குல்ல, இல்ல என்ன பெட்ரோலுக்கு நிக்கிறோம் அதுக்கு நிக்கிறோம்னு சொல்லி இந்த ஐரோப்பாவில இருந்து நான் சொல்ல போன டீல்ஸான் பதட்டம் இல்ல,
நான் மறைமுகமா இன்றைக்கு ஒரு மெயின் ஒரு ஷாப்பிங் மால் ஒன்றுக்கு போனா, இந்த ம். கடை ஒன்றுக்கு போனா வாழைப்பழம் இல்லை. ஆ. வாழைப்பழம் எல்லாம் மிக குறைவு. மரக்கறிகள்ற தன்மை மிக குறைவா இருக்குது. குறைவு. ம். ஏன்னா ஒரு ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலை ஒன்று மறைமுகமா விளங்குது. ரைட் 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 ரைட். முன்னுக்கு வரப்போற பிரச்சனை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்போ ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. தெஹரானின் மையப்பகுதியில் உள்ள முக்கிய அமைச்சகங்களை நோக்கிய தாக்குதலின் போது ஒரு ஏவுகணை தவறுதலாகவோ அல்லது திட்டமிட்டோ மக்கள் நெருக்கம் மிகுந்த ஒரு பூங்காவில் விழுந்து வெடித்துள்ளதாம். ஏற்கனவே தெற்கு ஈரானின் மினா பகுதியில் உள்ள ஒரு சிறுமியர் பள்ளியின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 148 பேர் கொல்லப்பட்ட சோகம் மறைவதற்குள் இன்னொரு சம்பவம் மக்கள் குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள ஒரு ஏவுகணை விழுந்து வெடிச்சிருக்கு. அதனால நிறைய சேதம், உயிர் சேதங்கள் பதிவாகியிருப்பதா சொல்லப்படுது. இது கிட்டத்தட்ட ஏதோ ஒரு பெரும் பயங்கரமான ஆயுதங்கள் இனி இந்த யுத்த களம் நோக்கி வரப்போகுது. நானும் நீங்களும் கதைச்சு கொண்டிருக்கிற இந்த தொடர்புகள் கூட சில வழிகள்ல துண்டிக்கப்படலாம். இனி வரும் நாட்கள்ல பவர் கிட்டத்தட்ட ஒரு பெரும் ஒரு ஆபத்து. அதே போன்று இப்ப நீங்க நான் முறையாடி கொண்டிருக்கிற இன்னும் ஒரு சம்பவம் ஒன்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. தாக்குதல் நடத்தப்பட்ட ஏமனில் இருந்து நடத்தப்பட்ட தாக்குதலில் சவுதி அரேபியாவில் உள்ள அக்கோ எண்ணெய் குதம் பாதிக்கப்பட்டுள்ளது. இது உலகின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமாகும். இங்கு ஒரு நாளைக்கு 5,50,000 பீப்பாய்களுக்கு மேல் உற்பத்தி இடம்பெறுகிறது. அத்துடன் இது ஒரு முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி நிலையமாகும். உலக சந்தையில் எரிபொருள் விலை 13% அதிகரித்துள்ளது. உடனடியாக அது அணைப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டும் கூட அணைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை என்பதனால் அந்த பகுதியில் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் குதம் பற்றி எரிகின்றது. அதனுடைய பாதிப்புகள் பெருமளவில் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கைமீறி போயிட்டு நினைக்கிறேன். இதுல மாதிரி சின்ன நாடுகள் ரொம்ப பாதிக்கப்பட போது மீண்டும் இது அணுரல்ல யாரு வந்தாலும் செஞ்சுக்காம போயிருமோ தெரியாது. இதுல எனக்கு அது இப்ப முழுமையா உறுதிப்படுத்த இல்லாம இருக்குது. முடிஞ்ச நான் அது நாளைக்கு ஒரு ப்ரோக்ராமா தர்றதுக்கு ட்ரை பண்றேன். அனுரகுமார ஜனாதிபதியா இருக்கிறதா அல்லது இதென்று நான் நியாயப்படுத்த வரல. இந்த இடத்துல இலங்கை ஒரு அடுத்த கட்டத்துக்குள்ள நோக்கி நகர்றதுக்கான பெரிய சந்தர்ப்பம் ஒன்றை நோக்கி தான் இதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. இலங்கைக்கு இதுல பாதிப்புகள் இருந்தாலும் இலங்கை இந்த உலக வரைபடத்துல இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு முக்கியமான புள்ளியை நோக்கி நகரம். நான் அதை எப்படியாவது நாளைக்கு இடையில உங்களுக்கு முழுமையான தகவல்கள், ஆய்வறிக்கைகள் மற்றும் பல தகவல்கள் திரட்ட கொண்டிருக்குது. அது கிடைச்ச உடனே உங்களுக்கு நான் ஏதாவது ஒரு தளத்துல லங்காஸ்ரீ எங்கட லங்காஸ்ரீ தளம் அல்லது ஐபிசி தமிழ் டிவியிலேயாவது ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்ல உங்களுக்கு தரேன். இலங்கை நாங்க நினைக்கிறத விட கொஞ்சம் வேற லெவல்ல நிக்குது டில்சா. நிக்கதானே வேணும், நல்லதுதானே, அதானே நமக்கு தேவை. ஆனா நல்ல காலண்டில்சான் லைன் வந்ததுக்கு ஈரான்ல சண்டைக்கு லைன் வந்ததுக்கு அனுரதான் காரணம். இலங்கையில ஆர்ப்பாட்டம் நடக்கல. ஆனா அதுவும் இப்படித்தான் நீங்க ஆர்ப்பாட்டம் நடக்கல, உண்மைதான் ஆர்ப்பாட்டம். ஆனா ஒரு சிலர் வாய்ஸ் காட்டு நாங்க பாக்கணும். அனுரைக்கு தெரியாதா இது வரும்னு முதல்லயே தெரிஞ்சிருக்கணும் தானே. இதுக்காக தேர்தல் கொடுத்தாங்க அப்படின்னு. அனுரோவுக்கு தெரிஞ்ச இருக்கட்டும், நாங்க இருக்கிற சுவிஸுக்கே தெரியாது. அனுரோவுக்கு தெரியாது. நீங்க இங்க சில பேர் கதைக்கிறாங்க. இவர்கள் எட்டா அதான் சொல்றேன், இந்த மாதிரியான ஆக்களை வச்சுக்கிட்டு ஒரு அனுர இல்ல 10 அனுர வந்தாலும் நாட்டை செய்ய முடியாதுன்னு சொல்றேன் நானு. இந்த யுத்த காலத்தை இவங்க சரியா பயன்படுத்துவாங்கன்னா நான் நம்புறேன். கட்டாயம் நம்ம ஸ்ரீலங்காவுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஒரு சேஃப்டி அம்புங்கிறத நாங்க ப்ரூவ் பண்ணி மக்களை இன்வெஸ்டர்ஸ் இங்க கொஞ்சம் திருப்புறதுக்கான வாய்ப்புகளை பார்க்கலாம். இல்ல நீங்க வந்துட்டீங்க கிட்டத்தட்ட சரியான ஏரியாவுக்குள்ள நீங்க வெண்ட பண்றீங்க. நான் நாளைக்கு அதை முழுமையா சொல்றேன். நீங்க சொன்ன சரி அதை நோக்கி தான் நான் போயிருந்தால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆடை ஏற்றுமதி நிறுவனங்கள் பல மூடப்படுகிறது என்ற அமெரிக்காவோட வரி விதிப்பு. அவை பல இலங்கைக்குள்ள மூவ் ஆகுது. பங்களாதேஷுக்குள்ள இருந்த ஆடை ஏற்றுமதி நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்குது. அவை இலங்கைக்குள்ள வர்றதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்குது. எல்லாரும் கனவு கண்ட ஒரு நாடு கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனுர உங்களுக்கு ஒண்ட சொல்றேன், எல்லாம் வர்றதுக்கு முதல் இந்த கள்ளன் காவாலி எல்லாம் பூடிச்சு முதல் அடையுங்க. எங்க அடைச்சு அதெல்லாம் ஒரு உதாரணம் சொல்ல போனாட்டில் தான் எங்க ஒரு கணக்கு ஐலாண்ட் இருக்குதான், கச்சதீவுல கொண்டு வைங்க அவங்களை. தனி தீவு அமைச்சு கொடுத்துருங்க. அதுலயே அவங்க அங்க அந்தோனியார் கோயில் இருக்குது. அவங்க கூடுதல் ஒரு அவங்களுக்கு என்ன சொல்ற, அவங்க கடவுளை கும்பிடுறல தானே. ஆமா, கொண்டு போய் விட்டுருங்க.
தீவுல அடைச்சு விட்டுருங்க போட்டு. தீவுல அடைச்சிட்டு நம்ம நாட்டை முன்னேற்றத்துக்கான வழியை பார்ப்போம். இப்ப இதை வந்து என்னதான் ஒரு போர் சூழலா இருந்தாலும் அதை நமக்கு எப்படி என்ன செய்ய, நீ அதை நம்ம பொருளாதார ரீதியா பார்க்கணும்னா பெனிஃபிட் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு வளையமா இலங்கை இருக்குன்னு நம்ம வந்து நம்மளை அறிமுகப்படுத்திக்கிட்டு இன்வெஸ்டர்ஸ் முதலீட்டாளர்கள் இப்ப துபாயில இருந்த அந்த ஐக்கிய மத்திய கிழக்குல இருக்க முதலீட்டாளர்கள் ரொம்ப அச்சத்துல இருப்பாங்க. அவங்க இனி அவங்களோட பிளான்ஸ் வந்து மாத்துவாங்க. அப்ப நம்ம கொழும்புல மெயினா இலங்கை கொழும்புல வந்து நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு, அவங்களுக்கு பாதுகாப்பான சேஃப்டியான இடங்கள் இருக்கு. அவங்கள இங்க வர வைக்கிறதுக்கான வழிகள் என்ன செய்யலாமோ அதை பார்த்து பண்ணா இலங்கை ஓரளவு முன்னேற்றம் அடைய வாய்ப்பு இருக்கு. நான் இப்போ உங்களோட கழிச்சு கொண்டதுக்குள்ள சவுதி அரேபியா உட்பட்ட மத்திய கிழக்கு நாடுகள் முழுவதும் ஈரானின் புதிய தாக்குதல் பதிவாகியுள்ளது. நியூ டெக்னாலஜி நான் சபாநாயகர் சொன்னது நடக்குது. அங்கு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது தாக்குதல்கள் வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளதாக ஈரான் உறுதிப்படுத்தி இருக்குது. ஈரானின் பாகுபாடற்ற மற்றும் பொறுப்பற்ற ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை வளைகுடா நாடுகளும் அமெரிக்காவும் ஒரு கூட்டு அறிக்கை மூலம் கண்டித்துள்ளன. அவங்க அடிச்சது பிரச்சனை இல்லை, அங்கிருந்து வந்தான் பிரச்சனை. அதனைத் தொடர்ந்து அங்க பல ஆபத்தான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கலாம் என்று கூறப்படுது. குவைத்தில் 3 F-15 போர் விமானங்களை வீழ்த்தியதாக கூறப்படுது. டெல்சா குவைத் ராணுவ படையை தான் செஞ்சதா சொல்றாங்க. தவறுதலா அமெரிக்காவோட 3 விமானத்தை அமெரிக்காவோட விமானத்தில் அடிச்சா அது தவறுதல். கவனமா நோட் தி பாயிண்ட். அமெரிக்க விமானங்கள் மீது தாக்குதல் இடம்பெற்றால் அது தவறுதல். விசாரணைகள் இடம்பெறும்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா F-15E ஈகிள் அல்லது அதன் ஒரு வகை போர் விமானம் என தோற்றமளிக்கும் ஒரு வீடியோ தான் இப்போது வெளியாயிருக்கு. இதுதான் வீழ்த்தப்பட்டதாக கூறப்படுது. இந்த ஈகிள் ரக விமானங்கள் வான் தாக்குதல் மற்றும் தரைவழி தாக்குதல் ஆகிய இரண்டுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த விமானம். குறிப்பாக சொல்லப்போனால் 24 மணி நேரத்தில் 1000 இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தி இருக்குன்னு சொல்லியிருக்குது. இது அமெரிக்காவோட அறிக்கை. ஆனா அந்த 3 விமானங்களும் அடித்து வீழ்த்தப்பட்டதா ஈரான் சொல்லுது. தொழில்நுட்ப கோளாறுன்னு சொல்லி அமெரிக்கா சொல்லுது. ஆனால் தொழில்நுட்ப கோளாறுக்குரிய விமானத்தை போர்க்களத்துக்கு நிறுத்துறது டெல்சான் உங்களோட உடைஞ்ச வண்டியை நீங்க எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல்ல போய். ஆனா அதே மாதிரி தான் அமெரிக்காவோட போர் கப்பலுக்கு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதா சொன்னாலும் அது இன்னும் உறுதிப்படுத்தப்படாம இருக்கு. அமெரிக்கா நிராகரிக்குது, இல்ல எங்களோட எந்த விதமான இதுக்கும் சேதம் இல்ல. அவங்களோட ஆப்ரஹாம் லிங்கனை நோக்கி 4 இது அதாவது ட்ரோன் போனது. 4 அவங்களோட அதிநவீன ட்ரோன் தாக்குதல் முயற்சி கிட்ட வர முதல் முறியடிக்கப்பட்ட நேற்று ராவு வந்தது. சர்வதேச ஊடகம் வெளியிட்டது. பிறகு வரலன்னு படுது தெரியாது. அதுல இன்னும் விசேஷம் தான் F-22 ரெப்டர் போர் விமானம். அதுதான் ஆன்மீக தலைவர் அயத்துல்லா அல் கமேனியை வந்து அவருடைய ரகசிய அறை, அதாவது அந்த கட்டிடத்தை கீழ் மட்டத்தில் இருக்க கீழே பேஸ்ல இருக்க பேஸ்மெண்ட்ல இருந்த அறைய தோண்டி தாக்குவதற்கு உதவி இருக்கதா அந்த F-22 ரெப்டர் போர் விமானம் தான் பயன்படுத்தப்பட்டதா சொல்றாங்க. இது வந்து ஸ்டெல்த் தொழில்நுட்பத்தால பயன்படுத்தப்பட்டிருக்கு, செய்யப்பட்டிருக்கு. அது வந்து ஈரான் என்னத்தான் உச்சபட்ச உயரிய ரேடார் கட்டமைப்பு இருந்தாலும் அதுல சின்னதா தான் விளங்குமா. அதனால தான் இவங்களுக்கு அதை சரியா சமாளிக்க முடியாம போயிருக்கு. உள்ள பூந்து ஆன்மீக தலைவரையே அளிக்கிறதுக்கான ஒரு திட்டத்தை ப்ரீ பிளான் பண்ணிட்டு அதை செஞ்சு முடிச்சிருக்காங்க. அதான் இவங்களோட தொழில்நுட்பம். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அவருக்கே உரிய ட்ரூத் அவரோட சோசியல் பக்கத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு தகவல், போர் நடவடிக்கைகள் முழு பலத்துடன் தொடரும், எங்களது அனைத்து நோக்கங்களும் அடையப்படும் வரை தொடரும் என்று கூறியிருக்க. துரதிருஷ்டவசமாக இன்னும் அதிகமாக அமெரிக்க உயிரிழப்புகள் இருக்கும், அதை தவிர்க்க இயலாது. அவர்களின் மரணத்துக்கு அமெரிக்கா பழிவாங்கும். நாகரிகத்துக்கு எதிராக போரை நடத்தி பயங்கரவாதிகளுக்கு மிகவும் தண்டனையும் அடியும் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையினர் போலீசார் ஆயுதங்களை கீழே போட்டால் உயிர் தப்பலாம் அல்லது நிச்சயம் மரணத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்று நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன். நிச்சயம் மரணம் என்றார் அவர். அணு ஆயுதங்கள் கூடிய இரத்த வெறி கொண்ட பயங்கர ஆட்சியை ஒழிக்க இராணுவத்துக்கு எதிராக அமெரிக்கா இஸ்ரேலிய தாக்குதல்கள் சரியானவை மற்றும் அவசியமானவை என்று குறிப்பிட்டவர், இந்த சகிக்க முடியாத அச்சுறுத்தல்கள் இனி தொடர அனுமதிக்க முடியாது என்று கூறியிருக்கிறார். சுதந்திரத்துக்காக இயங்கும் அனைத்து ஈரானிய தேசபக்தர்களுக்கும் இத்தருணத்தில் பயன்படுத்தி கொள்ளவும் தைரியமாக இருக்கவும் நான் அழைப்பு விடுக்கிறேன். தைரியமாக இருங்கள், வீரத்துடன் இருங்கள், உங்கள் நாட்டை திரும்ப பெறுங்கள், அமெரிக்கா உங்களுடன் உள்ளது. எனக்கு புரியல ஐயா, ஈரான் தலைவர் டொனால்ட் ட்ரம்ப்
ஓகேடா. அப்ப முக்கியமா ரைட். இப்ப இப்படி பரபரப்பா இருக்கு, இதுல பதட்டமா இருக்கு. மக்கள் எல்லார்ட்டையும் ஒரு பகிரங்கமான வேண்டுகோள். நீங்கள் என்ன மதத்தை பின்பற்றினாலும் விசேட விதமாக இறைவனிடம் மண்டாடுங்க. இதுல விசேடமான பிரார்த்தனையில் ஈடுபடுங்க. இந்த யுத்தம் கடவுளால மட்டும்தான் முடிக்கப்பட முடியும். மனித சக்திகளுக்கு அப்பாற்பட்டு சென்று விட்டது. வத்திக்கான் மட்டுமில்ல, ஏனைய மத தலைவர்களும் இதுல ஈடுபட்டு இது ஒரு நல்ல நிலையில இந்த ஒரு வெகு விரைவில் அமைதியான சூழல் நிலவணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் உலகம் ஒரு பொது முடக்கத்தை கொரோனாவை விட, அதாவது கோவிட் பெருந்தொற்றை விட ஒரு பெரும் அவலத்தை யாரும் தவிர்க்க முடியாது. குழந்தைகள், வயதானவர்கள், நோயாளர்கள் பலர் இந்த உலகம் சுமந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகம் வெகு விரைவில் விடுதலை பெறணும் என்றால் இன்றைக்கு எங்களுக்கு பார்க்க ஈரான் அடிக்கட்டும், ஈரான் அடிச்சானெல்லாம் அமெரிக்கா அடிக்கட்டும், ஒரு விளையாட்டு மாதிரி இருக்கு. ஆனா அதுல பெரும் ஆபத்துக்கள் தலைமுறை கடந்த ஆபத்துக்களை மாறப்போது. ஆபத்தான அணு ஆயுதங்களை யாரும் பயன்படுத்திடக்கூடாது, ஆபத்தான ஆயுதங்கள் பயன்படுத்திடக்கூடாது. அது எல்லாருக்கும் இந்த உலகத்துக்கு ஆபத்து இருக்குது. இதைத்தான் டெல்சான் நான் தனிப்பட்ட ரீதியில எந்த சமயத்தையும் சாராமல் பொதுவா சொல்லக்கூடியது. எல்லாரும் ப்ரே பண்ணுங்க. பிரயாஸ் தான் இதுக்கு ஒரு வழி. ப்ரே பண்ணுங்க. அதே மாதிரி போயிட்டு தேவையில்லாம லைன்ல நிக்காதீங்க. தமிழரசன் சொன்ன மாதிரி லைன்ல நிக்காம வீட்டுல போயிட்டு ப்ரே பண்ணுங்க. ப்ரே பண்ணி இதை யுத்தத்தை முடிக்கிறதுக்கான வழியை பாருங்க. அதை விட்டுட்டு இங்க சும்மா லைன்ல இருந்து இல்லாத பிரச்சனை நீங்களே உருவாக்கி 1 மாசத்துக்குள்ள முடிய வேண்டிய பெட்ரோலை 2 நாள்ல முடிச்சுட்டு இல்லாத பிரச்சனை உருவாக்கிட்டு போயிடாங்கிறத நாங்க சொல்லிக்கிறோம். சும்மா 1 மாசத்துக்கு இங்க ஸ்டாக் இருக்கு. இலங்கையில இன்னைக்கு எரிபொருள் கையிருப்புல 1 மாசத்துக்கான தேவையானது இருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஷிப் வந்துகிட்டு இருக்கு. முக்கியமா இப்போ யாரும் யோசிக்காங்க, ஆர்மூஸ் ஜலசந்தை மூலமா தான் இங்க வருதுன்னு இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் இன்னைக்கு எரிபொருள் பணிப்பாளர் தலைவர் சொல்றாரு, இந்தியா, நார்த் கொரியா, ஆமா, சிங்கப்பூர், மலேசியா, இங்க இருந்து நமக்கு பெட்ரோல் வருது. ஸோ ஸ்டாக் இருக்கு, பயப்படாதீங்க. தேவையில்லாம போயிட்டு லைன்ல நின்று அதை பேஸ்டன்ல கொண்டு வரது, காருக்கு பின்னுக்கு கிணறுலாம் அடிக்கிட்டு காருக்கு அடிக்கிறமா கிணறுகளுக்கு அடிப்படுது. இதுல இன்னும் சொல்றேன், கடந்த அரசாங்கத்தை போல வாங்கி கொண்டு வச்சுட்டு 300 ரூபாய் பெட்ரோல் 500 ரூபாய்க்கு விற்கிற விளையாட்டு வச்சிருக்காங்க. அப்படி இப்ப ஒரு தகவல் ஒன்று வெளியா இருக்குது. அப்படியான கருப்பு சந்தை வியாபாரத்துல யார் ஈடுபட்டாலும் பாரபட்சம் இல்லாமல் 1 வருட கடூழிய சிறை தண்டனை. நாங்க இதுல சொல்லுவோம், உங்களுக்கு யாராவது அப்படி தெரிஞ்சா இந்த கிணறு கணக்குல உங்க வீட்டு பக்கத்துல யாராவது விட்டா அவங்க பேரை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. விஷயத்தை அரசாங்கம் பார்த்துக்கோ. கமெண்ட்ல அவங்களோட அட்ரஸையும் போட்டு சரியா கமெண்ட் பண்ணுங்க. எங்க நாட்டு மட்டுமில்ல, எங்க ப்ரோக்ராம் எல்லாம் பாக்குறாங்க, எங்க கணக்கு கேள்வி. 1 வருட கடூழிய சிறை தண்டனை. பதுக்காதங்க, சாமான பதுக்காதங்க, எல்லா மக்களும் வாங்கணும். அண்டண்டாடு உழைச்சி சிவியம் செய்யற சனங்களும் வாழ வேணும். பணம் இருக்கிறார்கள் மட்டும் இந்த நெருக்கடி சூழல்ல வாழ்றல மக்கள் எல்லாரும் வாழ வேணும். பொறுப்போட இருங்க. நிச்சயமா 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 சுயநலமா இருந்துறாங்க. அதனால பார்த்து பண்ணிக்கோங்க பக்குவமா. முன்னுக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. அது ஃபேஸ் பண்றதுக்கு நாங்கெல்லாம் ரெடியா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்பவே நாங்க எல்லாத்தையும் முடிச்சிடாம கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு தேவையானதை மட்டும் பெட்ரோல் பெற்றுக்கிட்டு நம்ம அன்றாட வேலைகளை செஞ்சுக்கிட்டு போவோம். பதற்றப்படாதீங்க. எல்லாம் என்ன சொல்லுங்க, பண்ணி அமைதியா இருங்க. சிந்திங்க. இந்த டைம்ல இப்பதான் சிந்திச்சு செயற்பட வேண்டிய டைம். இங்க லைன்ல வந்துகிட்டு 500 ரூபாய்க்கு செய்ய கொடுத்தது இத்த அநியாயம் பாருங்க. திரும்பியும் லைன் யுகம் வந்துருச்சு. லைனை இங்க யாரும் உருவாக்கல மக்களே, அது உருவாக்குறது வேற கதை. அதை புரிஞ்சுக்கிட்டு செயற்படணும். 500 சொல்லித்தான் ட்ரம்ப் அடிச்சண்டு கடை சாயத்துள்ள இருந்தன்னு சொல்லி முடிச்சு விட்டுருவான். கவனம் தோழர், கவனம் நீங்க. அதுதான் சரிண்ணா. ஓகே, நாளை சந்திப்போம். நாளை சந்திப்போம். இன்னைக்கு இரவைக்கு என்னென்ன புது சம்பவங்கள் நடக்க போகுது? நீங்கள் சென்ட் அந்தனிக்கு போறால் ப்ரே பண்ணுங்க. எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணுங்க, நாட்டுக்காக ப்ரே பண்ணுங்க. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை சென்ட் அந்தனிக்கு போயிட்டு நீங்க வேலைக்கு வாங்க. நிச்சயமா 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 நல்லதே நடக்கட்டும். சிந்திச்சு செயற்படுவோம். பாதுகாப்பா இருங்க எல்லாரும். அப்படி நாகவிகார வம்பலப்பட்டி கதிரேசன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வரக்குள்ள ஒரு ரவுண்ட்ல கூட்டு கோயிலுக்கு போய் 3 பேருடைய அப்படி அங்கால என்ன பொருளையில இருக்கிற பள்ளிவாசலுக்கும் போயிட்டு அங்க அவர்கிட்ட மௌலவிட்ட சொல்லிட்டு மௌலவி ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வாங்க. நமக்கு எல்லா மதம் ஒன்றுதானே. உண்மைதான். அப்படியே பௌத்த விகாரையும் பிடிச்சிருந்தா சரி, பக்கத்துல அதுக்கும் போயிட்டு வாரேன். எல்லா மதத்தையும் அப்ப நல்லபடியா போயிட்டு சேஃப், டென்ஷன் இல்லாம இருங்க மக்களே. யாரும் டென்ஷன் ஆகணும், பதட்டப்படணும். பாய். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.